ஓம் ஸ்ரீ கல்கி அகத்தீசாய நமோ நமக. 108 தின ஆத்ம காயத்ரி சாதனாவினை மேற்கொண்டிருக்கும் அன்பு சீடர்களுக்கு ஸ்ரீ சதாசிவன் வழங்கிய அருளுரை. ஓம் ஸ்ரீ சதாசிவனே போற்றி போற்றி. அன்பினால் நிறைந்து ஸ்ரீ சக்கர தியானங்களை ஏற்று தேவியரின் ஒடுக்கத்திற்கும் சிவ துளிகளின் விரிதலுக்கும் உதவிடும் ஆன்மாக்களுக்கு ஸ்ரீ சதாசிவனின் பூரண ஆசிகள். கலியுக எல்லையில் மனிதர்கள் இறைவனை உணர்வது கடினமே. எனினும் இறைவன் உரைப்பதனை உணர்ந்து ஏற்று பூஜிக்கும் அன்பு மானுடர்கள் யாவரும் சிவசக்தி ஆற்றல்களை பெற்றிடுவர். ஸ்ரீசக்கர வழிபாடு என்பது தேவியரின் ஒடுக்கத்திற்காகவும் சிவ துளிகளின் விரிதலுக்காகவும் நிகழ்கின்றது. 108 தினமாக தொடர்ந்து ஒரு மனிதரால் ஸ்ரீசக்கர தியானங்களை மேற்கொள்ள இயல்கின்றது எனில் அதன் சத்திய நிலைகளை உணர வேண்டும். பெரும் சிவ ஆற்றல்களை அனுதினமும் விரிவடையச் செய்வதனால் உருவாகும் நிலை யாது என்றறிக. முதன்மையாக சதாசிவன் எனும் நாமம் ஏற்ற சிவ துளியின் ஆற்றல்கள், தன்மைகள் மற்றும் இயங்கும் முறை குறித்து அறிந்திடுங்கள். சதாசிவன் எனப்படும் ஆன்மத் துகளானது அதீத ஆற்றல்களை உடையது. நீண்ட காலத்திற்கு ஏற்கப்படும் பணிக்கான ஆற்றல்களை வழங்கக்கூடியது. ஒரு மனிதன் பிறவி மேற்கொள்ளும் தருணத்தில் அவனது வாழ்நாளின் முதல் தினம் முதல் இறுதி தினம் வரை ஆன்மாவின் ஆற்றல்களை ஈர்த்து உயிருக்கு அளிக்கின்ற உன்னத பணியினை ஏற்கும் ஆன்மத் துளியே ஸ்ரீ சதாசிவம் என்று போற்றப்படுகின்றது. சதாசிவ ஆன்மத் துகளின் ஆற்றல்கள் என்பது குன்றாததாகும். எந்த ஒரு செயலினையும் குன்றாத ஆற்றல்களுடன் இறுதி வரை நிறைவேற்றும் ஆற்றலை சதாசிவ ஆற்றல்களே வழங்கிடும். அதன் தன்மை குறித்தும் அறிய வேண்டும். ஒரு மனிதனின் ஆன்மாவினில் எண்ணற்ற பாதரச துகள்கள் உண்டு. அவையே சிவத்துளிகள் என்றே அழைக்கப்படுகின்றன. அவற்றுள் ஓர் துளியான ஸ்ரீ சதாசிவம் எனும் ஆன்மத் துகளின் தன்மை என்பது ஓய்வின்றி இறுதி வரை உழைப்பதாகும். மேலும் தனது இருப்பு நிலையினையும் தானே பணியாற்றுகின்றோம் எனும் நிலையினையும் இறுதி வரை வெளிப்படுத்த முனைந்திடாத தன்மையை உடைய சிவத்துகளே ஸ்ரீ சதாசிவம் என்றே அறிந்திடுக. ஒரு மனிதனின் ஆன்மாவானது அணு பிளவின் காரணமாக எண்ணற்ற துகள்களாக உருக்கொள்கின்றது. ஒவ்வொரு துகள்களின் அளவு, எடை, ஒளித்தன்மை, அதன் வீரிய சக்தி மற்றும் உருவாக்கும் அதிர்வலைகள் ஆகியவை மாற்றம் அடைகின்றது. அதன் பொருட்டே அதனுடைய இயங்கும் தன்மையும் மாறுகின்றது. ஒவ்வொரு ஆன்மத் துகள்களின் தன்மை மற்றும் ஆற்றல்கள் யாவும் அதனுடைய புற அமைப்பினை ஒத்தே உருவாகின்றது. ஓர் ஆன்மா என்பது முழுமை அடைந்த ஓர் அணுவாகும். எனினும் சூரிய மையத்தினை வெடித்து வெளிவரும் காரணத்தினால் பல துகள்களாக சிதறிய நிலையினை ஏற்கின்றது. எனினும் ஒரு
அணுவிலிருந்து வெடித்து வெளிவந்த காரணத்தினால் அவை ஒன்றோடு ஒன்று இணைந்தே நிலைத்திருக்கும். ஓர் நிர்மல அணுவாக உருக்கொண்டு அதனுள் மூல கருப்பொருளான ஆன்ம துளி எனும் பாதரச கருப்பொருளானது வீற்றிருந்த நிலை என்பது அவ்வணுவானது வெடித்து பல துகள்களாய் உருமாறிய பிறகு எண்ணற்ற கருப்பொருளாகின்றது. ஒவ்வொரு கருப்பொருளினையும் சூழ்ந்து 5 நிர்மல அணுக்கள் உருவாகின்றன. ஸ்ரீ சதா சிவமாகிய அணுத்துகள் என்பது நீள்வட்ட வடிவினை ஏற்றிருக்கும். மேலும் கருத்துகள்களிலேயே அளவினில் மிகவும் பெரியதாகவும் வீரியம் வாய்ந்ததாகவும் அமைந்திருக்கும். அளவினில் குன்றிய சிறிய கருத்துகள்களுக்கு தனது ஆற்றல்களை பகிர்வதும் சதாசிவ துகளே என்றுணர்க. ரிஷிகுலத்தோர் யாவரும் தவம் இயற்றிய தருணங்களில் தன்னுள் நிகழ்ந்த மாற்றங்களை உணர்ந்து அதன் மூலம் தனது உயிருக்கு ஆற்றல்களை வழங்குகின்ற ஒவ்வொரு ஆன்மத் துகளின் தன்மையினையும் கண்டறிந்தார். இத்தகைய கடினமான தவ நிலையினை வாழ்நாள் முழுவதும் ஏற்பதற்கு கலியுக மனிதர்களால் இயலாது எனும் காரணத்தினால் எளிய முறையினில் ஆன்மத் துகள்களை வணங்கி பூஜிக்கவும் அதன் ஆற்றல்களை பரிபூரணமாக பெற்றுக்கொள்ளவும் சிவபெருமானை பல்வேறு ரூபங்களிலும் நாமங்களிலும் வழிபடவே எடுத்துரைக்கப்பட்டது. அதன் பொருட்டே ருத்ரனும் வீரபத்ரனும் மகேஷனும் சதா சிவனுமாகிய அனைவரும் உருவாகியுள்ளனர் என்பதனை உணர வேண்டும். ஆதிசிவனாரின் ஆன்மத் துகள்களும் இத்தகைய நாமங்களை ஏற்று ஆற்றல்களை பொழிந்திடும். ஒவ்வொரு மனிதரும் ஸ்ரீசக்கர தியான நிலைகளை ஏற்று ஆதி விளக்கு காயத்ரி எனப்படும் ஸ்ரீசக்கர காயத்ரி மந்திரத்தினை உருகி உரைக்கையில் அகத்தினில் ஒவ்வொரு ஆத்ம கருவும் உருகத் துவங்கும். புறத்தினில் ஆதிசிவனாரின் அத்தகைய நாமமேற்ற துகளிலிருந்து ஆற்றல் என்பது அருளப்படும். சதாசிவம் எனும் ஆன்மத் துகளானது உருகி செயல்புரியத் துவங்கினால் உடன் ஆதி சிவனாரின் ஆன்மத் துகளாகிய சதாசிவம் எனும் துகளானது தனது ஆற்றல்களை அம்மானுடரின் சிரசினில் உள்ள சதாசிவ துகளுக்கு அருளிடும். தாத்பரியங்களை உணர வேண்டும். இன்றைய 4ஆம் தினமதிலே ஸ்ரீசக்கர வழிபாடுகளை ஏற்று தீவிரமாய் மந்திரம் உரைத்து வழிபடும் ஆன்மாக்கள் யாவருமே எமது சதாசிவ தன்மையினை உணர்வர். இனி வரும் காலங்களில் எந்த ஒரு செயலினையும் அலுக்காதும் சலிக்காதும் நீண்ட நாட்களுக்கு ஏற்று நிகழ்த்துவர். இறை பணிகளை ஏற்று அகத்தியருக்கு தொண்டு புரிகையில் தானே இப்பணியாற்றுகின்றோம் எனும் தன்மையினை ஏற்காது செயல்புரிவர். மகேஷ துகளின் மூலம் மிகவும் அற்புதமாக ஓர் பணியினை ஏற்று நிறைவேற்றிடுவர். மேலும் சதாசிவ துகளின் இயக்கத்தின் மூலம் தானே இச்செயலினை ஆற்றியுள்ளோம் என்பது குறித்து எவரும் அறிந்திடாத வண்ணமும் செயல் புரிவர். ஆதி பராசக்தியும் ஆதிசக்தியும் மூல ஆற்றலாய் ஒடுங்கிக் கொண்டுள்ளனர். அவர்களோடு சதா சிவனாரின் துணைவியான ஆற்றல்களில் சமபங்கு கொண்ட சர்வேஸ்வரியும் ஒடுக்கம் காண்கின்றார். எண்ணற்ற தேவியரின் ஒடுக்கமும் நிகழ்கின்றது.
அகத்தியரும் ஆதி காமாட்சியும் தேவியரை ஒன்றிணைத்து ஒடுக்கும் செயலினை ஏற்றுள்ளனர். இதனை அனைவரும் உணர வேண்டும். சர்வேஸ்வரியின் ஒடுக்கம் என்பது புறத்தினில் சர்வ அங்கங்களையும் ஒடுக்கும், சர்வ தேவைகளையும் ஒடுக்கும். மேலும் ஒடுங்கும் தேவைகள் யாவும் இறை செயல்களை ஏற்பதற்காக விரியத் துவங்கிவிடும். சதாசிவன் எனும் ஆன்மத்துகளானது ஞான அணுக்களோடு கலப்புற்று வியாபித்து செயல்புரியும். பூஜைக்கும் அன்பு சீடர்கள் தேவியின் ஒடுக்கம் சிரசினில் நிகழ்வதனை உணர வேண்டும். விடுபட்டு விண்ணேறிய சிவத்துளிகள் யாவும் மீண்டும் சிரசினில் நிலைத்து உருகி இயங்கத் துவங்கிடும் நிலையில் தேவியின் ஒடுக்கம் எவ்விதம் நிகழ்ந்தேறிடும் என்றும், தேவியானவர் எங்கு குடிகொண்டிருந்தார், சிரசினில் எச்செயலினை ஆற்றினார் என்றும் உணர வேண்டும். ஆதிசக்தி, ஆதி லக்ஷ்மி, ஆதி சரஸ்வதி போன்ற முப்பெரும் தேவியரும் ஏனைய கணக்கற்ற தேவியரும் சிரசினில் எங்கு குடிகொண்டிருந்தனர், எச்செயல் ஆற்றினர் என்றே அறிந்திடுங்கள். மகேஸ்வரி, சர்வேஸ்வரி போன்ற அனைத்து தேவியர்களும் உயிர்கூடு எனும் பீனியல் சுரபியாகவே உருக்கொண்டிருப்பர். உயிர்கூடு என்பது பாதரச அக்னியால் உருவான கூடாகும். அதனுள் முழுவதுமாக தங்களது தங்க தாமிர ஆற்றல்களை செலுத்தியே நிலைத்திருப்பர். உயிர் ஆற்றல் எனப்படும் சக்தி நிலையானது ஒருவருக்கு அதீதமாக அமைந்துள்ளது எனில், அவரது உயிர்கூடு என்பது அனைத்து தேவியரின் இருப்பு நிலையினையும் ஏற்றுள்ளது என்று பொருள்படும். ஒரு மனிதர் தனது ஆசைகளை பெருமளவினில் துறந்து பற்றற்று வாழும் தருணத்தில் அனைத்து தேவியரும் வெப்ப அணுக்களாகவும் தங்க தாமிர ஆற்றல்களாகவும் பீனியல் சுரபி எனப்படும் உயிர்கூட்டினில் ஒடுங்கி உறைந்து செயல்புரிவர். எத்தகைய ஆன்மத் துகள்கள் சிறைப்பட்டுள்ளனவோ அவற்றிற்கு உரித்தான உயிர் சக்தியினை மாத்திரமே சிரசானது ஏற்கும். எனில் பற்பல ஆசைகள் நிறைவேறிய நிலையில் இறைவனை அடைய வேண்டும், முக்தி பெற வேண்டும் என்றே சிந்தனைகள் எழுகின்ற தருணத்தில் அனைத்து தேவியரும் உயிர் சக்தியும் உயிர் கூட்டினில் ஒடுங்கிவிடும். எனினும் மையத்தில் உள்ள பிந்து எனும் அக்னி குண்டத்தில் கலப்புற்று உருகிய நிலையில் ஆத்மக்கரு எனும் சிவத்துளியினையும் உருக்கினால் மாத்திரமே சிவத்தன்மை எனும் குளிர்ந்த பாதரச தன்மையினை ஏற்று ஆன்மக்கரு போன்று உருமாறி பிந்துவில் ஒடுங்க இயலும். தனது இல்லத்தினை அடைந்தாலும் வாயில் திறப்புற்றால் மாத்திரமே உட்பிரவேசம் காண இயலும். ஏனெனில் பிந்து புள்ளியில் ஆத்மக்கரு எனப்படும் பாதரசம் மற்றும் வெள்ளியினால் நிறைந்த ஆற்றல்களை உடைய கருப்பொருள் மாத்திரமே பிரவேசம் காண இயலும். பீனியல் சுரபியில் எண்ணற்ற வெப்ப அணுக்கள் எனும் தாமிர தங்க ஆற்றல்களை உள்ளடக்கிய தேவியரின் துகள்கள் குவிந்து நிற்கும் தருணத்தில் மனிதர்கள் இறைவனை அடையவும் உணரவும் ஒன்று கலக்கவும் போராட்டம் நிகழ்த்தத் துவங்குவர். அத்தருணத்தில் மாத்திரமே கருணை எனும் வாயிலும் திறவு கொள்ளும். பிந்து புள்ளியே கருணை எனும் வாயிலாகும். தேவியரின் ஒடுக்கம் என்பது பிந்துவில் நிகழ்ந்தால் கருணை எனும் வாயில் திறவு கொள்ளும். ஆதி விளக்குகள் யாவும் எங்கும் பரவிட
ஸ்ரீசக்கர தியானமும் தேவியரின் ஒடுக்கமும் சிவ துளிகளின் விரிதலும் நிகழ வேண்டும். ஆதி விளக்குகள் என்பது உயிர் கூடு எனும் பீனியல் சுரபியினையே தனது அடித்தளமாக மேரு வடிவில் கொண்டுள்ளது. மேலும் ஒளிபாலத்தினையும் ஏற்றுள்ளது எனில் ஆதி விளக்குகளின் விரிவான இயக்கமே அனைத்து வழிபாடுகளுக்கும் கிட்டுகின்ற பலனாகும். ஸ்ரீ சதாசிவனாகிய யாம் பூரணமாய் விரிந்தவுடன் ஆதி விளக்குகளின் நீண்ட பயணமும் துவங்கிடும். உணர்வு நிலைகளில் ஏற்றிட உத்தமமான ஆசிகள்.